மெஞ்ஞானமே விஞ்ஞானத்தின் விதைகள், அதில் விளைந்த கணிதாயா இந்த நவீன யுகம். இந்த பூமியிலே வந்து இங்கே இருக்கிற சாது சந்நியாசிகளுக்கு அன்னதானமோ உடைதானமோ, அவர்களுக்கு தேவையான ஒரு தட்சணை செலவுக்கு ஏதோ அவர்களுக்கு கொடுக்க 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 உங்கள் முன்னோர்கள் செய்த கருமம், பாவம், சாபம் போக்கப்பட்டு உனக்கு தர்மம் வளர்கிறது. உன் மனம் என்னும் நீதிமன்றத்திலே அந்த நெஞ்சுக்குள் நீதியாயிருக்கும் அந்த இறைவனை உணர்ந்து பார், உனக்கு உணர்த்துவார். நாட்டிலே தீமைகள் நடக்கும் போது அதை எடுத்துரைப்பது ஞானம் ஐயா. எங்கும் தமிழ், எதிலும் தமிழா இருக்க வேண்டும், அத்தனையும் மாற வேண்டும். தமிழாக, தமிழிலே அனைத்தும் இருக்க வேண்டும். அர்ச்சனை முதல், போதனை முதல், ஓதுவது முதல். இல்லைன்னா நீங்க ஓதவே வேண்டாம் கோயில்ல. மரணமே சொர்க்கம், சொர்க்கமே மரணம் ஆயிப்போச்சு. ஏற்கனவே பக்திக்குத்தான் ஆலயம் அன்றி பரிகாரத்துக்கு அல்ல. ஆட்சியிலே உயிரெய்திடின் ஆட்சி செய்வது பிழை என்றார் பேரறிஞர் அண்ணா. அப்ப இங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளாம் பாவத்தை போக்க கூலி இல்லாத வேலைக்காரர்கள், கூலி இல்லாத இங்க வரும் பக்தர்களை எடை போட இருக்கிறார்கள். ஏழையாக இருப்போரை வாழ வைப்பதே மனித தர்மம். வீதிக்கு வந்தபின் போடுவது பிச்சையாக இருந்தாலும் அதுவும் தர்மம், தருமம், தருமம். அண்ணாமலையார கும்பிட 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 அந்த இறைவனை வணங்க வணங்க அவர்களுக்கு அந்த மனமாற்றம் வரணும், நல்ல ஒரு மனமாற்றம் வரணும். அதுபோல இங்கே பாவத்தை போக்க இருக்கும் அன்பு சகோதரர்கள், அவர்களில் நானும் ஒருவன் ஐயா. காவல்துறை காக்கும் தெய்வம். காவல்னா என்ன? காக்கிறவர்கள். அடிக்கவோ உதைக்கவோ மிரட்டவோ கையா இருக்காங்க காவல்துறை. இன்னைக்கு மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் சாது சன்னியாசிகளை. கஞ்சா வச்சிருக்கானா, ஏவன் குடிக்கான் வச்சிருக்கான், பிடிச்சிட்டு போய் படுத்துற கடுமை கடுமை பாவச் செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவானா மனிதன், நாங்கள் கடவுளை கும்பிட மாட்டோம், இயற்கை நேசிப்போங்கிறாங்க. நேசித்தார்களா? இல்லை, நேசிக்கவில்லை. இந்த சாது சன்னியாசிகளை பையை நோண்டி ஜட்டி வரை பார்க்கிறவர்கள் அங்கே பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அவன் பெட்டியை திறந்து பார்த்தால், அவன் பெட்டிய அவன் பீரோல அண்டர்கிரவுண்ட்ல தோண்டி பார்த்தா கூட கோடி கோடியா கிடைக்கும் ஐயா, கோடி கோடியா கிடைக்கும் ஐயா. அது அரசு கட்டிடங்கள் அனைத்திலும் அரசு பெயரே இருக்க வேண்டும், எந்த அரசியல்வாதி பேரும் இருக்கக்கூடாதியா. அதுதான் ஆன்மீக ஆட்சி. இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் ஜாமி ஆயிட்டான். பாவிகள் இன்னும் திருந்தவில்லை, இன்னும் ஆன்மீகத்தை அறியவில்லை. இறைவன் சொல்லுவதெல்லாம் அனைத்தும் நன்மைக்காகத்தான் இருக்கிறது. அன்பு மலர வேண்டும். எல்லோர் உள்ளமும் இறைவனை நாட வேண்டும், மனிதனை நாடக்கூடாது. சூனியவாதிகளை ஏன் போய் நாடுறீங்க? உங்க உள்ளத்துக்குள்ளே கடவுள் இருந்து அருளாட்சி புரியும் போது மனிதன் காலில் விழுவது எதற்கு? அவனால் எதை அவனுக்கு நடக்குதே அவனுக்கே தெரியாத போது தலைகீழ போட்டு இவனை புதைக்கணியா. நான் பேசுவதில் உண்மை இல்லை என்றால் எனக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். சாமி வணக்கம். திருவண்ணாமலையில சித்தர்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வர்றதா சொல்றாங்க. இங்க திருவண்ணாமலைக்கு சித்தர்கள் எதுக்காக வராங்க? ஞானம் பிறக்கிறதற்கு. என்ன பிறக்கிறதுக்கு? ஞானம். அந்த மெஞ்ஞானம், அறிவு, ஞானம், மெஞ்ஞானம் என்ற 3 கணக்கு இருக்கு மனிதனுக்கு. அதுபோல இந்த மண்ணிலே பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு உண்டு. அறிவு இல்லாதவன் இந்த மனம் இயக்கத்திலிருந்து அவன் பைத்தியக்காரன். அதே போல எல்லாரும் பிறக்கிறதெல்லாம் பைத்தியக்காரனா பிறக்கானா? இல்லையே, ஏதோ அதில் ஒரு சிலர். அதை நீங்க எந்த கணக்குல எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு சிலர். அப்போ எல்லாம் அறிவுள்ள மனிதன். இறைவன் அற்புதமான ஒரு அறிவை மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வழி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன தின்ன வேண்டும், என்ன குடிக்க வேண்டும் என்று அவன் மனம், குழந்தை பருவம் 3 வயதில் அறிவு துளிர்கிறது. 6 வயதுக்கு பின் அற்புதமாக அந்த வளர்ச்சி பெறுகிறது.
20 வரை அதனுடைய வளர்ச்சி அபோரமாக இருக்கும். பின் அது விளைந்த பயிர் அந்த அறிவை கொடுக்கும். யார் யாருக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படி அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுபோல அறிவு, ஞானம், மெஞ்ஞானம். அப்பா அந்த இறைவன் அற்புதமான அறிவை கொடுத்தார். இதிலே இந்த அறிவை, இந்த நல்ல அறிவை பெற்றவர்கள், நல்ல அறிவை பெற்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு போவார்கள். உயர்ந்த பதவி, உயர்ந்த பதவி தேடி வரும். அவருடைய கல்வி, அறிவு, அந்த அறிவு. இப்ப நானும் படிச்சேன் ஐயா, 9ஆம் வரை படித்தேன். சிவசிவா, ஓம் நம சிவா. 6ஆப்புல ஒரு தடவை ஃபெயிலு, 8ஆப்புல ஒரு தடவை ஃபெயிலு, 9ஆப்புல ஒரு ஃபெயில். ஏறல படிப்பு, மனதில் தங்கவில்லை, வெறுப்பு தான். படிப்பு வரவில்லையே என்ற வெறுப்பு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல 40 மாணவர்கள் எடுத்துக்கிட்டா, அங்கே நல்ல அறிவு, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாதி % இருப்பாங்க. அந்த அறிவுல தான் ஐயா வளர்ந்து, இறைவன் கொடுத்த அறிவு ஐயா, அதுதான் வளர்ந்து கொண்டிருக்கான். வேற எந்த மனுஷனாலும் இல்லை, கடவுள் கொடுத்த அறிவு. அடுத்தால அதுக்கு அடுத்தாப்புல ஓரளவு நல்லா படித்தவர்கள், அடுத்து லாஸ்ட் பெஞ்சும்பாங்க, அதுல இருந்தவன் தான் நான். அப்போ படிப்பு என்பது எல்லோரும் மனதுக்கும் வராது, எல்லோராலையும் படிக்க முடியாது. அதிலே நல்லா படித்து அந்த மனதில் தங்குறவன் நல்லாக பரீட்சை எழுதுவான், போயிருப்பான், உயர்ந்த பதவிக்கு போவான். படிப்பு அறிவில்லாத நாளாம் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானிலே அரசு உயர்நிலைப் பள்ளியிலே படித்தேன். தமிழ் நல்லா மார்க் எடுப்பேன், ஆனா மற்ற பாடம் இங்கிலீஷிலே 0. டீச்சர் காட்டுறாங்க, அண்ணே ஆதி நாராயணன், என்ன மார்க் 0, முட்டை. அறிவு படிக்கவும் எல்லார் மனதில் தங்கி விடாது. அது மாதிரி படிப்பு சரியாக மனதில் தங்காமல் ஏறாமல் இருக்கும் குழந்தைகளை கொடுமைப்படுத்த கூடாது. அவன் எந்த வேலைக்கு போகணுமோ போட்டோம், அவனுக்கென்று ஒரு வேலை உண்டு, ஒரு தொழில் உண்டு, ஏதாவது உண்டு. அவனை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று படிப்பு ஏறவில்லை. இன்னைக்கு பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போமாட்டேன்னு 2 குழந்தைகளை கட்டாயப்படுத்தி அனுப்பியதினால் அங்கே எறும்பு மருந்தை தின்று ஸ்கூல்ல மயங்கிட்டாங்க ஐயா. இதிலிருந்தும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்ன முட்டாளா? நல்ல தாய் தோப்பனா, நல்ல ஆசிரியர்களா? படிப்பு அவனுக்கு ஏறவில்லை என்று கவனிக்கணும் பெற்றோர். நல்ல மார்க் எடுத்தான் படிச்சு போயிரும், அதை தடுக்க யாராலும் முடியாது. ஓசில படிச்சுனாலும் மேல நல்ல பதவிக்கு போயிருவான் ஐயா, ஆண்டவன் வழிகாட்டுவார். அப்போ அறிவு இன்று அப்படி படிக்காவிட்டாலும் இன்னைக்கு திருவண்ணாமலையில நினைத்தோமா? நினைக்கவே வேண்டாம், என் கடவுளை கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் உனக்கு நடக்கிறது நடந்தே தீரும். அடுத்தால ஞானம், ஞானம், ஞானம். இந்த ஞானத்தை பெற்றவர்கள் அதற்கு மேல் ஒருபடி, அவர்கள் தான் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கலைஞர்கள், சினிமாவுக்கு கதை எழுதின கவிஞர்கள், பாடல் எழுதிய கவிஞர்கள். யார் அவங்கெல்லாம்? கலைத்துறை மிளிரினார்கள், ஒளிரினார்கள் அவர்கள்லாம். இன்னைக்கு அப்படி எழுத எத்தனை பேரியா இருக்கான்? இன்னைக்கு சினிமா ஓஞ்சி போச்சியா சினிமா. அது ஒரு பொம்மலாட்டங்கிறது இப்ப தெரியுதா என்ன? அன்றைய கதையும் கவிதையும் என்ன? அது ஞானம், மெஞ்ஞானமே. விஞ்ஞானத்தின் விதைகள், அதில் விளைந்த கணிதாயா இந்த நவீன யுகம். அதுதான் ஞானம். யாரு கொடுக்கா? இவன் வளர்ந்து வந்து இவ்வளவு நாளைக்கு பிறகு இந்த செல்போனை கண்டுபிடிக்கணும், அந்த ரேடியோவை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும்னு நாம் விளையாடுகிற
பொம்மை வரை இறைவன் கற்றுக் கொடுத்ததையா. சிந்தித்து பார் உன் மனதுக்குள். உன் மனம் என்னும் நீதிமன்றத்திலே அந்த நெஞ்சுக்குள் நீதியாயிருக்கும் அந்த இறைவனை உணர்ந்து பார், உனக்கு உணர்த்துவார். அதற்கு மேலாக மெய்ஞானம். மெய்ஞானம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் உலகமே ஒரு தாயாக, ஒரு கருவாக, அதில் பிறக்கும் அருட்பெருஞ்சோதியே மெய்ஞான கடவுளாக, ஒளியாக இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை எத்தனை மனம் அறிந்திருக்கும்? இன்னும் பொம்மையை தான் வணங்கி கொண்டு இருக்கிறான். எதை வணங்கிக்கிட்டு இருக்கான்? பொம்மையை தான். முருகா முருகா என்று. முருகனுக்கு மாநாடு தேவையா? சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு, மக்களை நல்ல கருத்துக்களை உண்மையான ஆன்மீக பாதையில் அவரை வழி நடக்குவதற்கு நல்ல ஆன்மீக சொற்பொழிவு தேவை. அவர்கள் மனதை மாற்ற, அந்த இறைவன் அவர்களுக்குள் மையங்கொள்ள நல்ல ஆன்மீக போது. மாநாடா கேட்டாரு, இல்ல முருகர் கேட்டாரா? எனக்கு மாநாடு போடுங்க ஐயா. முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு. அங்க கடையில போறான் தமிழ்னு பேரை மாத்துனான். தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் என்று முருகரை சொல்லிக்கிட்டு இன்னும் சமஸ்கிருதத்துல ஓதிக்கிட்டு இருக்காயா. எங்கும் தமிழ், எதிலும் தமிழா இருக்க வேண்டும், அத்தனையும் மாற வேண்டும். தமிழாக, தமிழிலே அனைத்தும் இருக்க வேண்டும். அர்ச்சனை முதல், போதனை முதல், ஓதுவது முதல். இல்லைன்னா நீங்க ஓதவே வேண்டாம் கோயில்ல. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு சமஸ்கிருதத்திலேயே மற்ற தமிழ் மொழியை தவிர பிற மொழியில் அங்கே ஓதுவதற்கு இடம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு தான் மாநாடு தேவை. சாமிமா மாநாடு கேட்டாரு, அடுத்தால முருகர் கேட்டாரு, அடுத்தால கணேசர் கேட்பாரு, என்னப்பா என் தம்பிக்கு மாநாடு ஓட்டு விட்டீர்களே, எனக்கு மாநாடு இல்லையா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஏன்னா இன்னைக்கு அண்ணன் தம்பிங்கிற போட்டி போறாம இருக்கும். அதற்கு மேலாக அம்மை அப்பனாக, சிவம் சக்தியாக, இந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கும் அந்த தெய்வன், என்னப்பா என் பிள்ளைக்கெல்லாம் மாநாடு போடுதியலே, அவங்களை பெற்று வளர்த்த எங்களுக்கு கிடையாதா மாநாடு? கேட்பார்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ இந்த மெஞ்ஞானங்கிறது இன்று நான் உங்களுக்கு உணர்த்துவது. அதான் சொல்லட்டுங்களா, நான் பொய் நான் பேசுறது தூக்குல போடுங்க, மரண தண்டனை கொடுங்க. தவறுன்னா அன்போடு ஏற்றுக்கொள்வோம். ஏற்கனவே இறைவன் கணக்குல மரணமே சொர்க்கம், சொர்க்கமே மரணம் ஆயிப்போச்சு. ஏற்கனவே செத்து போனவர் தான் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல இந்த மனம் முழுமையாக ஆடி அடங்குவது அந்த மரணத்துக்குள்ளதான். இருந்தாலும் கவலைப்படுதான், இல்லைனாலும் கவலைப்படுதான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு கவலையை சுமந்து கொண்டு இருக்கும் போது அது சொர்க்கமா வாழ்க்கை? என்னையா? நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வழி காண வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சமீபத்தில் பேப்பரில் எப்படி இருக்கு தெரியுமாயா? 80 வயது ஒரு தாய், ஒரு மூதாட்டி வாக்கிங் போறா. அங்கே போதையிலே இருந்து குடித்து கொண்டிருக்கும் அந்த காம வெறியனுக்கு அங்கே காமம் ஏறி அந்த தாயை, அந்த அன்னையை, அந்த அம்மையை, அந்த தெய்வத்தை, இந்த போதை என்று ஒன்று உள்ளே போனதினால் இவன் அறிவை மாதி மனசாட்சி இல்லாமல் அந்த தாயை கற்பழித்து அவள் காதில் கிடந்த காத்தை அறுத்து கம்மலை கலத்தி விட்டு போட்டுட்டு போறாய்யா. தடுக்கவில்லை. எதை தடுத்தார்கள்? இலவசம் தான் கொடுத்தாங்க. பெருசா எல்லாம் ஜால்ரா அடிக்கிற கோஷ்டியாத்தான் இருக்கு. என்னய்யா? மக்கள் நிம்மதியா வாங்கணும். அப்போ இந்த ஞானம் பிறப்பது ஞானமா பிறந்தது. நாட்டிலே தீமைகள் நடக்கும் போது அதை எடுத்துரைப்பது ஞானம் ஐயா. தமிழ்நாட்டு மக்கள் என்ன மடையர்களா, அறிவுள்ளவர்களா? எல்லாம் ஆன்மீக ஆலயங்கள். ஆலயங்கள் இருந்தாலும் யார் யாருக்கு எங்கேயோ ஆலயம் இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு திருப்பதி வெங்கடாசல போய் பாருங்க. திருப்பதி வெங்கடாசலபதி
பாலாஜி சுவாமி, ஏழுமலை, அப்படி பல பெயர்களை கொண்ட அந்த திருப்பதியிலே இருக்கக்கூடிய திருப்பதி அந்த சாமிக்கு அந்த ஒரு இடத்தில் மட்டும் அந்த ஆலயம் இருந்தால் அதற்கு மதிப்பும் அதற்கு மரியாதையும் இன்னும் பக்தியும் கூடும். மாநிலத்துக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு இருக்கான் ஐயா. திருப்பதி வெங்கடாசலபதி திருப்பதி ஒரு கோயில் தான் ஐயா. விதை நெடுவே கட்டிட்டு உண்டியல் பிரிச்சுக்கிட்டு இருக்கான். உண்டியல் அங்க வார உண்டியல் காணாதா? இதுதான் ஐயா மெய்ஞானம். இறைவனோ பல கோடி செலவழித்து நீ ஒரு ஆலயம் கட்டுவதை விட பல லட்சம் ஏழைகளுக்கு வீடு கட்டி கூடையா. ஒரு நாள் சாப்பாடு போக 44 லட்சமா. அடுத்தால இன்னும் கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷன். பக்திக்குத்தான் ஆலயம் அன்றி பரிகாரத்துக்கு அல்ல. இறைவன் நாமத்தை சொல்லி வாங்கலாம். ஓரளவு திருவண்ணாமலையில் இருப்பது போல அது அந்த மலை திருப்பதி மலை என்றால் இது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஐயா கேட்டாரு, இந்த பூமியில மட்டும் ஏயா தேடி வராங்க? ஏன் தேடி வருகிறார்கள்? ஐயா ஈர்ப்பு சக்தி. இறைவன் இழுக்கிறார், இழுத்து கொண்டு இந்த இடத்துல கொண்டு விடுறாரு. இது புனித பூமி, இது ஞான பூமி, இது தர்ம பூமி, சோறு கொடுக்கும் சொர்க்க பூமி, முன்னோர்கள் செய்த கருமம் பாவம் சாபத்தை போக்கி உன் தர்மத்தை வளர்க்கும் பூமி, உனக்கு நல்ல அறிவை போதிக்கிற ஒரு பூமி. இந்த பூமியிலே வந்து இங்கே இருக்கிற சாது சன்னியாசிகளுக்கு அன்னதானமோ உடைதானமோ அவர்களுக்கு தேவையான ஒரு தட்சணை செலவுக்கு ஏதோ அவர்களுக்கு கொடுக்க 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 உங்கள் முன்னோர்கள் செய்த கருமம் பாவம் சாபம் போக்கப்பட்டு உனக்கு தர்மம் வளர்கிறது. தர்மம் வளர்ந்து விட்டால் அதுக்கு அடுத்து பிறக்கும் சன்னதிகள் நல்ல அறிவுள்ள ஞானமுள்ள குழந்தையாக பிறக்கும். அப்பேற்பட்ட இந்த பூமி ஞான பூமி. ஞான பூமி என்ன? ஞானத்தை கொடுக்க நல்ல ஒரு அறிவை தெளிவுபடுத்தி இந்த மனதை கலங்கிய குட்டையாக இருக்கும் இந்த மனதை தெளிவுபடுத்த மலையை சுத்த 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 அப்படி தெளிவுபடுத்த போய் தான் நான் பேசுறேன். இல்லை நான் பேசுவேன் ஐயா, சான்ஸே இல்லையா. அன்று 0 மார்க் எடுத்த நான் இன்னைக்கு இதெல்லாம் பேசுவா? என்னத்த பேச? அதுபோல இங்க இருக்கிற சாது சன்னியாசிகள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் செலவழித்து இவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு பாவமும் கிடையாது, கருமும் தர்மமும் கிடையாது. அதை வாங்கி அங்கே செலவழிச்சுட்டு தேவைகளை பூர்த்தி அதை போக்குவதற்கு. ஏழையாக இருப்போரை வாழ வைப்பதே மனித தர்மம். வீதிக்கு வந்தபின் போடுவது பிச்சையாக இருந்தாலும் அதுவும் தர்மம். தருமம் தருமம். ஒவ்வொரு காசும் ஒரு காசா இருந்தாலும் அதுவும் தருமம். நீ உழைத்த காசில் போட வேண்டும். அதுபோல இங்கே கூடியிருக்கும் சாதுக்கள் சன்னியாசிகள் துறவிகள் இன்னும் மன நொந்து வெந்து வேதனைப்பட்டு இங்கே வந்து சாது சன்னியாசி துறவி என்ற நிறைய பேர் இருக்காங்க திருவண்ணாமலையில. மனம் பக்குவம் பெற்றவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து மாலையோ நெத்தியில பட்டையோ பொட்டோ காத்துல கொட்டையோ கழுத்துல எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. பிளேனா இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்தா உங்களுக்கு இவன் ஆசாமி, இவன் ஒரு போலி சாமியாரா தான் உங்க கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு திருவண்ணாமலை நடந்து. அப்ப இங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளாம் பாவத்தை போக்க கூலி இல்லாத வேலைக்காரர்கள். கூலி இல்லாத இங்க வரும் பக்தர்களை எடை போட இருக்கிறார்கள். பக்தர்களை எடை போட ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. அதோட சரி, அவங்க போட்டாலும் சரி போராட்டாலும் தூண்டி விடுவது, அந்த தர்மத்தை தூண்டி அவங்க பாவத்தை போக்குவதற்கான தூண்டுவதுதான். அதுக்காண்டி இந்த இடத்துல அவர் நாமத்தை சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லி அவர்கள் மனதே அப்படி டீன் பண்ணி விடுறது. அடுத்தலாம் முதல் போடாத வியாபாரிகள். இவங்க முதல் போட வேண்டாம். அப்படியே ஒரு காய் வேட்டியை விடுச்சு அதிலே ஒரு திருவோடை எடுத்து வைத்து நல்ல மாலைகளை போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்தாலே போதும். இந்த முதல் போடாத வியாபாரிக்கு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா
கிடைக்கும். பக்தர்கள் கொடுப்பார்கள். பக்தர்கள் கொடுக்கும் அந்த தருமமே இந்த முதல் போடாத வியாபாரிக்கு கூலி. யாரு கொடுக்குறா? அண்ணாமலை அம்மா கொடுக்காங்க அந்த பூமியில. அப்போ ஞானங்கிறது பிறந்தவர்கள் தான் இன்று வரலாறாக இருக்கிறார்கள். ஞானம் பிறந்தவர்கள் எல்லாம் இன்று வரலாறாக இருக்கிறார்கள். விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், இயேசுநாதர், நபிகள் நாயகம், புத்தர், காந்தி இருக்காங்க, காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இன்னும் நிறைய, அம்பேத்கர், எல்லாத்திலும் இருக்காங்க. அவங்க பொதுநல ஞானிகள் ஐயா. அவர்கள் எல்லாம் அரசியல் ஞானிகள் ஐயா. எத்தனை ஞானிகள் இந்த நாட்டுல உருவாங்க தெரியுமா? மக்களுக்கு செய்யும் தொண்டே அந்த மகேசன் இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்று அன்று ஆட்சி புரிந்தார். ஆட்சியிலே உயிர் எய்திடின் ஆட்சி செய்வது பிழை என்றார் பேரறிஞர் அண்ணா. நீதி 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 என்று அன்று நீதினா என்ன ஐயா? நீதினா என்ன? நீதினா என்ன? நெஞ்சுக்குள் நீதினா என்ன ஐயா? நீதி. அந்த நீதிதான் ஐயா கடவுள். மனசாட்சியோடு வாழ்ந்தால் நீயும் ஒரு சாமிதான். மனசாட்சி இல்லாதவன் ஒரு பாவி. இன்று இப்படி பாவியாக மனசாட்சி இல்லாதவன் சாமியாக வேண்டும். இவனோதான் மனம் மாறணும். அண்ணாமலையார கும்பிட 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 அந்த இறைவனை வணங்க வணங்க அவர்களுக்கு அந்த மனம் மாற்றம் வரணும். நல்ல ஒரு மனமாற்றம் வரணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், கோபம் இருக்காது. அதுபோல இங்கே பாவத்தை போக்க இருக்கும் அன்பு சகோதரர்கள், அவர்களில் நானும் ஒருவன் ஐயா. நான் அந்த வீதிக்கு வருவேன் நினைச்சு கூட பார்க்கலையா? ஆனால் வந்தேன். அவனிடம், அந்த ஆண்டவனிடம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவிடம் சில பாடங்கள் எனக்குள் பதிந்தது. அப்போ இந்த சாதுக்களுக்கெல்லாம் இவர்கள் இந்த வீதிக்கு வந்தபின் இதிலே போதை என்பது சிவனடியார்கள், யோகிகள், சித்தர்கள், மகான்களுக்கு அது உண்டு. சிவ மூலிகை என்ற ஒரு மூலிகை உண்டு. அவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே இயற்கை போதை, அதாவது அடிச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா அமைதி சைலண்ட் ஆயிடுவாங்க. யார்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க, சைலண்ட். அந்த போதையுடைய வைப்ரேட் சைலண்ட், மனத்தை கொஞ்சம் ஒரு நிலைக்கு. அப்படிப்பட்ட சாதுகள் அனைத்தையும் அவர்கள் துறந்தாலும் வெறுத்தாலும், ஆனால் இந்த மூலிகை என்பது, சிவ மூலிகை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கை போதை. அதே சாது சன்னியாசிகளுக்கு இறைவன் அந்த சிவம் சக்தி கொடுத்த சிவ பிரசாதம் 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 எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வைத்திருக்கிறார்கள் என்று அதுக்கு புயலைக்கு ஒழிப்பு. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற குற்றம்லாம் பெரிய குற்றமே இல்லை. எவன் புயலை வச்சிருக்கானோ, எவன் சிவ மூலிகையை வச்சிருக்கானோ, கஞ்சாங்கிற ஒரு இலைய, ஒரு சின்ன ஏலை, அதுல போதைன்னு ஒண்ணு இல்லைன்னா குடிப்பானா? அது இங்க வாரது போனா சாறு எடுத்த வெறும் சக்கையா, குப்பையா, குப்பையில் போடுவதுதான் இங்க விற்பனையாகி கொண்டிருக்கு. இந்த சன்னியாசிகளை வச்சிருக்கானா? அவங்க பண்ற காக்கும் தெய்வம் காவல்துறையா, தெய்வம் யா அவங்க. காவல்துறை காக்கும் தெய்வம். காவல்னா என்ன? காக்கிறவர்கள். அடிக்கவோ உதைக்கவோ மிரட்டவோ கையா இருக்காங்க காவல்துறை. இன்னைக்கு மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் சாது சன்னியாசிகளை. கஞ்சா வச்சிருக்கானா, ஏவன் குடிக்கான் வச்சிருக்கான், பிடிச்சிட்டு போய் படுத்துற கடுமை கடுமை பாவச் செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பையை தட்டி பார்ப்பது, சோதனையிடுவது, சட்டையை கலத்து, உன் வேட்டியை கலத்து, உன் ஜட்டியை. என்னையா கொடுமை சாது சன்னியாசிக்கு! வீதிக்கு வந்தாலும் இந்த மனிதனை நிம்மதியாக வாழ விடலையா? மனிதனை இன்னைக்கு வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் கொடுத்த இயற்கை போதைக்கு தடை, செயற்கை போதைக்கு இல்லை தடை. இயற்கை போதை என்ன விஷமா? அரும் மருந்தையா. அறிவானா மனிதன், நாங்கள் கடவுளை கும்பிட மாட்டோம், இயற்கை நேசிப்போங்கிறாங்க. நேசித்தார்களா? இல்லை, நேசிக்கவில்லை. இந்த சாது சன்னியாசிகளை பையை நோண்டி ஜட்டி வரை பார்க்கிறவர்கள் அங்கே பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்.
அவன் பெட்டிய திறந்து பார்த்தாலும் அவன் பீரோல அண்டர் கிரவுண்ட்ல தோண்டி பார்த்தா கூட கோடி கோடியா கிடைக்கும் ஐயா, கோடி கோடியா கிடைக்கும் ஐயா. அதை இந்த ஏழைகளுக்கு கொடுத்து வறுமையை ஒழிக்க வேண்டும் ஐயா. வறுமை எங்கேயா ஒழிஞ்சிருக்கு? பொருளாதாரத்துல முன்னேறிட்டாங்க, வரிய போட்டு போட்டு என்ன வரி. இன்னைக்கு டீ நக்கி குடிக்க அளவுல இருக்கியா டீ? அது விலையும் அதிகம், விலை உயர்ந்தது, கப்பு சுருங்கி போச்சு. இவ்வளவு பேர் தான் கப்பு. ஒரு டீ அளவு என்னையா? ஆசைக்கா குடிக்கான் டீ. இந்த உடல் சக்தி ஒரு பூஸ்ட் களைத்து வரும்போது அந்த டீ என்ன 250 மில்லி ஒரு டீ கொடுத்தான். இன்னைக்கு என்ன கொடுக்கான்? நக்கி குடிக்கமா, அதுவும் சூடும் இல்ல, ருசியும் இல்ல, போட்ட தேயிலையே போட்டு போட்டு ஆத்தி கொடுத்தான். டீயா இருக்கு பொருள், ஒவ்வொரு பொருளும் அதிக விலை. வாங்கும் நிலையில இன்றைக்கு இருக்கு. தொண்டையை நெரித்து வரியை போட்டு வயிற்றில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே மக்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லை இல்லை இல்லை. அடுத்தால உணவு, ஒரு கடையில போய் சாப்பிடுகிறோம். வடை, போண்டா, இட்லி, தோசை, குஸ்கா, புஸ்கா, பிரியாணி எத்தனையோ இருக்கு. அப்போ அந்த உணவு என்பது பசிக்கு சாப்பிடுறோமா, ருசிக்கு சாப்பிடுறோம் ஐயா? இன்னைக்கு பசிக்கு சாப்பிடுறதாக இல்லையா. பசிக்கு சாப்பிட்டா வயிறு நிறையணும். நிறைஞ்சா அந்த உடம்புக்கு சக்தி, உயிர், ஆத்மா சோத்துல இருக்கியா. சோறு இல்லாம ஒரு 3 நாளைக்கு இருந்து பாருங்க, அதுக்கு பேர் தெரியும் இந்த ஆத்மா, அந்த உயிருங்கிறது எதிலேயே ஓடிக்கொண்டு இருக்குன்னு. பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா அந்த பிள்ளை உயிரோட இருக்குமா? செத்து போவியா. அது போல ஆத்மாங்கிற உயிர் சோத்துல இருக்கு. விலை நிலத்தை பூரா அழிச்சிட்டு இருக்கான், ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்கான். யார் பேர வைக்கிறதுக்கு ஏர்போர்ட் கட்டுறான்னு தெரியல. விலை நிலத்தெல்லாம் 11 கிராமங்களை அழிச்சு, எத்தனை கிராமமோ தெரியல, அழிச்சு அங்க ஏர்போர்ட் என்ன ஒண்ணு கட்டுறாங்க. ஏர்போர்ட் யார் போயிட்டு இருக்கா? ஏர்போர்ட்ல பிளேன்ல அங்கங்க பிளேன் நொறுங்கி செத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அழியும் காலம் தான். எந்தெந்த நாட்டுல அணுக்குண்ட அதிகமா தயார் பண்ணி வச்சிருக்கிறானோ மக்களை அழிப்பதற்கு சமாதானம் இல்லை, சண்டை போட்டு கொண்டு இருக்கிறான். அதிக வெப்பம் வரும். ஏன்னா மரத்தை பூரா வெட்டிட்டு இருக்கான். குளிர்ச்சி குறைஞ்சிட்டு வெப்பம் அதிகமாக அதிகமாக வெடித்து சிதறி அந்த நாட்டு மக்களை சாவாயா, பிணமா போவாயா. அப்போ இதுதான் ஐயா மெஞ்ஞானம். உங்களுக்கு எப்படியா தெரியுது? சூனியமா தெரியுதா? இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை ஒரு பயிற்சி ஆன்மீக பாடசாலை, கல்லூரி, ஒரு அற்புதமான ஆலயம் அருணாச்சலம். இந்த ஆலயத்தை சுற்றி ஆங்கேங்கே மனம் அமைதி கொண்டால் சில செயல்கள் விஷயங்கள் எல்லாம் துறந்து இந்த மனதுக்குள் இறைவனே தியானித்து கொண்டு கொஞ்சம் கோபம் இல்லாமல் பொறுமையாக, நீ மெடிடேஷன் காலுக்குள்ளெல்லாம் போனாப்புல மயிரளவு கூட ஞானம் பிறக்காது. இந்த மலைப்பாதையில சுத்தி எங்கனாடு ஒரு இடத்துல உட்கார்ந்து தனிமையில இருந்தாலே போதும், ஞானம் பிறக்கும். இந்த ஞான பிறப்புக்குத்தான் இந்த இடத்துக்கே நிறைய. ஆனா அப்படி பிறந்தாலும் அவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் கடவுள் அல்ல. என்றும் இறைவனே தெய்வம். இறைவன் பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு. மாண்டு போனவர் மீண்டும் பிறப்பதில்லை. ஒரு முறையே, நான் இறைவன் படைத்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம். பிறந்து மக்களுக்கு நல்ல ஆன்மீக கருத்தை போதித்து மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, மகானாக, ஞானியாக, சித்தனாக ஆனவர்கள், புனிதர்கள் ஆனார்கள். அந்த புனிதர்களையும் நாம் கடவுளாக வணங்குகிறோம். அதுபோல இனி இந்த சாது சந்நியாசிகளை கொடுமைப்படுத்துவது நிறுத்தப்பட வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அரசு கட்டிடங்கள் அனைத்திலும் அரசு பெயரே இருக்க வேண்டும். எந்த அரசியல்வாதி பெயரும் இருக்கக்கூடாதியா. அதுதான் ஆன்மீக ஆட்சி. இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் ஜாமியா ஆயிட்டான். ஆண்டவன் பைக்குள்ள இல்லையா. என்ன மனிதன் என்ன கடவுளா? அதே மாதிரி பொதுத்துறையில் அவர்களுக்கு ஒரு வேலை, பொதுநலவாதிகள், அதனால அவர்களுக்கு வேலை. என்ன கூலி இல்லாம வேலை பார்த்தார்களா? குபேரர்கள் ஆனார்களா? என்ன ஆனார்கள்? அது போல அங்க போய் இந்த சாது சந்நியாசிகளின் ஜட்டியை நீ சோதனை போடுவதை விட்ட இந்த நாட்டிலே கோடி கோடியாக பதுக்கி வைத்திருக்கானே, அங்கே போய் ஓப்பன் திறந்து பார்.
வரியை மட்டும் கட்டினா போதாது. தர்மத்தை செய்யவில்லை இவர்கள் எல்லாம், தர்மத்தை கொடுக்கவில்லை. அங்கே பார்த்தாலாவது ஒரு பயனுண்டு, ஒரு புண்ணியம் உண்டு. அந்த ஏழை எளிய மக்களை வறுமையை ஒழிக்க ஒரு நல் வழி பிறக்கும். நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இங்க ஏகப்பட்ட அது மாரி என்ன ஓசி 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 ஓசே ஓசி 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 இந்த ஓசிக்கெல்லாம் காசு கொடுப்பது யார் என்பதை மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எதனால் வரி உயர்கிறது? இதுதான் ஞானம், உங்களுக்குள் வெளிப்பாடு. ஞான கண்ணால் பார்க்க வேண்டும். நம் கண் பார்க்கிறது, நம் மனம் சிந்திக்கிறது. அப்ப நம்மளுக்கு விழிப்புணர்ச்சி எங்கே ஏற்படுகிறது? நம் மனதுக்குள் இருந்து இந்த நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லும். ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லோருமே வாழ பிறந்தவர்களே, ஆள பிறந்தவர்களே, அனுபவிக்க பிறந்தவர்களே. நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தவர், இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தவர். உன் உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம், பந்தம், உறவு, தொடர்பு. உன் உயிர் உள்ளவரைதான். இங்கு பிறக்கும் அத்தனை உயிரும் மண்ணுக்கு உரம் உரம் உரம். இந்த மனிதனை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமியிலே உரமாக்க வேண்டிய இந்த மனித பாடிய உடலை செத்து போனவர் என்னையா உரமாக்கணும் ஐயா? எரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்கான், ஒருபடி சாம்பல். பாவிகள் இன்னும் திருந்தவில்லை, இன்னும் ஆன்மீகத்தை அறியவில்லை. இறைவன் சொல்லுவதெல்லாம் அனைத்தும் நன்மைக்காகத்தான் இருக்கிறது. இறைவன் பொதித்த இறையாண்மன் வயலிலே இவர்கள் வாழ்கிறார்களா? வாழவில்லையே. அவன் போதனையெல்லாம் காத்துல விட்டுட்டு சும்மா ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் தான் நடக்கு. சூனியம்தான் பெரிய இருக்கு. ஏமாற்றுறவன், ஏமாற்றுகிறவன் ஒழிக்கப்பட வேண்டும். அதனால கடவுள் இந்த பூமி இங்கே ஞானம் பெற்று சென்றவர்கள் பலர் வச்சுட்டு போயிருவாங்க. அங்க போய் அந்த நாட்டுல போய் இல்ல அந்த ஊர்ல போய் அவர்களுடைய ஞான வெளிப்பாடு இருக்கும். இங்கேதான் இருக்கணுங்கிறது கிடையாது. இங்க இருந்தவர்கள் ஒரு சிலர், அது நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா நான் மொத்தமா ஒரு விதையாக பார்ப்பவன். இறைவன் அவர் இவர், மனிதன் யாரும் தெய்வம் அல்ல. அவர் உயிரோடு இருந்தாலும் யாருக்கும் சாபத்தையும் போக்க முடியாது, தர்மத்தையும் வளர்க்க முடியாது. அவர் போதிக்கிற வார்த்தை ஒன்றுதான் மெய், மற்றதெல்லாம் பை. எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். எல்லோரும் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். மனசாட்சியோடு நீங்கள் வாழ்ந்தால் இறைவனோடு வாழ்கிறீர்கள். நாட்டிலே நடக்கும் தீமைகளை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டிய. ஒழிச்சாதான் என் வாழ்க்கை சொர்க்கம், வறுமையும் ஒழியணும். பாவிகளை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இந்த மண்ணுக்கு உரமாக்க வேண்டும், மரண தண்டனை கொடுத்து. என்ன கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுத்தே மண்ணுக்கு உரமாக்கணும். பாவிகளை அழித்து விட்டால் இந்த நாடே சொர்க்கம். 40 கேஸ் இருக்குங்க, அவனுக்கு ஸ்டார் பட்டம் கொடுக்கான். 30 ஒரு முறை தவறு செய்து மறுமுறை வந்தால் என்ன செய்யணும்? என்ன நடக்கு? இன்னைக்கு நீதிபதிகளாக நீதியாக இருப்பது யார்? நீதிபதிகள். அங்கே நீதிமன்றத்திலே அங்கே தெய்வமாக மனிதர்கள் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் சரியான முறையில் சும்மா அல்ல. நீதிபதிகள் வர முடியுமா? அவர்கள் என்ன கடவுளை கும்பிடாமையா உட்கார்ந்துருக்காங்க. இறைவனிடம் வேண்டிட்டு வருகிறார்கள். இறைவா, நான் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும். இதுல எவன் உண்மையை சொல்லுதான், எவன் பொய்யை சொல்லுதான்னு தெரியல. வக்கீல் எதுக்கு? ஒரு பக்கம் பொய்யை சொல்லுவான், ஒரு பக்கம் உண்மையை சொல்லுவான். அதில் எது சரி தவறு என்று அங்கே நீதிபதியாக இருக்கும் நீதிமான், அவரும் ஒரு மகானே, சித்தனே, யோகின்னு சொல்லலாம். அவர்கள் சிந்தித்து சரியான தீர்ப்பு கொடுக்க வேண்டும்.
ஆனா அன்று அரசர்கள் காலத்தில் அரசன் கொடுத்தான். இன்று அரசியல்வாதி பூரா ஆளுக்கு எத்தனை வக்கீல் வச்சிருக்கான்னு தெரியல. பார்த்தா வக்கீல் பூரா பார்க்க தான் தெரியுது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவன் எத்தனை பேர் எத்தனை வக்கீல். ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும், அன்பு மலர வேண்டும். எல்லோர் உள்ளமும் இறைவனை நாட வேண்டும், மனிதனை நாடக்கூடாது. சூனியவாதிகளை ஏன் போய் நாடுறீங்க? உங்க உள்ளத்துக்குள்ளே கடவுள் இருந்து அருளாட்சி புரியும் போது மனிதன் காலில் விழுவது எதற்கு? அவனால் எதை அவனுக்கு நடக்கதே அவனுக்கே தெரியாத போது. இப்ப பாருங்க, கேரளா பெங்களூர்ல இருந்து ஒரு பெண்ணை கேரளாவிலே ஒரு தாம்பூதிரி பூசாரி ஐயால தலைகீழ போட்டு இவனை புதைக்கணியா, இவனை எல்லாம் தலைகீழ போட்டு புதைக்கணும். கோயில் வச்சிருக்கான, கோயில் மக்களை ஏமாற்றுவதற்கு. அந்த பெண்ணை, அந்த விதவை தாயை, கணவன் இல்லை, குழந்தைகள் இருக்கிறது. உன் குழந்தைக்கு தோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணலாம், பிள்ளை செத்து போன்னு ஒரு குண்டை போட்டு அந்த பண்ணை துன்புறுத்தி துயரப்படுத்தி நிர்வாணமாக போட்டா எடுத்து திரும்ப வர சொல்லி அந்த பெண்ணை 2 பேர் சேர்ந்து கற்பழித்து பாலியல் கொடுமை செய்து தப்ப முடியவில்லை. இதாம் சாமியா, உஷாரியா? என்ன எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! இப்படி செய்யறவனுக்கு தண்டனை என்ன இருக்க வேண்டும்? இதே ஆன்மீக ஆட்சியா இருந்தால் தாயினம் தாயினம் என்று வாய்கிலியே பேசினால் போதாது. இன்று குழந்தை முதல் வயதான முதியோர் வரை இன்றைக்கு என்ன கற்பழிப்பு, கற்பழிப்பு, பாலியல் கொடுமை, கொடுமை, கொடுமை. வீட்டில் வாழ்பவர்களுக்கு நிம்மதி இல்லை, வீதிக்கு வந்திருக்கும் எங்கே நிம்மதி, எங்கே செத்த பிறகுதான் ஏன் நிம்மதிங்கிற நிலைமை ஆகிவிட்டது. மக்கள் வாழ சரியான சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நீதிபதிகள் யார்? அரசியல்வாதிகள் அல்ல. அவர் இங்கே அரசுக்கு வந்த ஒரு தொழிலாளி. அரசியல்வாதிகள் என்ன அரசா? இவர்கள் என்ன நிரந்தர அரசா? அரசு என்றும் அரசுதான். அரசியல்வாதிகளின் ஆட்சியா? ஆட்சின்னு போடியா? அரசு, அரசு என்ன அரசு? நீங்க என்ன அரசா? நீங்க அரசுங்கிறதுக்கு போய் தான் இப்ப அங்க இருந்து அரசு கட்டடத்துல போற அரசியல்வாதிகள் பேர், அரசின் நாமத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. யார் அரசு? ஆண்டவனே அரசு, அவருக்கு நிகரான அரசு அல்ல. எங்கும் அரசு, எதிலும் அரசு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று இருக்க வேண்டும். முருகா, முருகா ஒரு நாமம், முருகா என்ற ஒரு நாமம். தமிழ் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு தமிழிலே அனைத்து பாடல்களும் இருக்கும் போதே ஏய வேறொரு மொழியில் இங்கே அங்கே அந்த அபிஷேகம் நடத்த வேண்டும் இறைவனுக்கு? இனி தமிழ், தமிழ் அங்க கடைகள்ல போட மட்டும் மாத்தினா தமிழ்ல எழுதணும். தமிழ் இதெல்லாம் மேலோட்டமானது. அனைத்தும் தமிழாக மாற வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். ஜெய் மாதாஜி, காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உங்களோடு, உங்கள் மனதோடு, உங்கள் அறிவோடு கலந்த கலவையாக இருக்கிறார்.